சிவகங்கை அருகே பாழடைந்து காணப்படும் கோயில் ஒன்றில் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகள் காணப்படுவதாகவும், ஆனால் தொல்லியல் துறை வெளியிட்டுள்ள கையேட்டில் இந்த வரலாறு மறைக்கப்பட்டுள்ளதாகவும் வரலாற்று ஆய்வாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சிவகங்கையிலிருந்து திருப்பத்தூர் செல்லும் சாலையில் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சோழபுரம் கிராமம். இங்குள்ள மொழிநாத பெருமான் கோயில் பின்புறம் கருவேலங்காட்டுக்கு மத்தியில் பாழடைந்த பழமையான கற்கோயில் ஒன்று உள்ளது. பெரும்பகுதி மண்ணில் புதைந்து விட்டதாக கூறப்படும் இது எந்த கடவுளுக்காக கட்டப்பட்டது என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் கற்கோயில் முழுவதும் ஏராளமான கல்வெட்டுகள் இப்போது வரை நல்ல நிலையில் காணப்படுகிறது. சோழ மற்றும் பாண்டிய மன்னர்களால் ஆளப்பட்டதாக கூறப்படும் இப்பகுதி கற்கோயிலில் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மாரவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்து கல்வெட்டு இருப்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சிவகங்கை பக்கத்தில் சோழபுரங்கிற ஊர்லேருந்து நம்ம பார்க்குறோம். இங்கே சில கல்வெட்டுகள் இருக்குது. இப்போ இந்த சோழர்களுடைய ஆட்சி பகுதியில் இந்த ஊர் இருந்திருக்குங்கிறதுக்கு சோழபுரங்கிற இந்த ஊரே ஒரு ஆதாரம். அதற்கு பின்னாடி பாண்டியர் கையில் இந்த பகுதி ஆட்சிக்கு வருது. இந்த கல்வெட்டுகள் சோழபுரத்தில் மாரவர்மன் சுந்தரபாண்டியன்கிற 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டிய மன்னருடைய கல்வெட்டு இருக்கிறதா ஒரு நூலில் ஒரு செய்தி இருக்குது. சீர்மிகு சிவகங்கை சீமை என்னும் வரலாற்று நூலில் சோழவரத்தில் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்து கல்வெட்டு இருப்பதாக முனைவர் SM கமால் என்பவர் பதிவு செய்துள்ளார். ஆனால் தமிழக அரசு வெளியிட்டுள்ள சிவகங்கை மாவட்ட தொல்லியல் துறை கையேட்டில் சோழபுரம் கல்வெட்டு குறித்து எந்த குறிப்பும் இடம்பெறவில்லை என வரலாற்று ஆய்வாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சீர்மிகு சிவகங்கை சீமை என்கிற நூலில் டாக்டர் SM கமால் சோழபுரத்தில் இப்படி கல்வெட்டுகள் இருக்கிறதை பதிவு பண்ணியிருக்கிறார். அதே நேரம் தமிழ்நாடு அரசோட தொல்லியல் துறை வெளியிட்டுள்ள சிவகங்கை மாவட்ட தொல்லியல் கையேடில் சோழபுரத்தில் அப்படி ஒரு கல்வெட்டு இருக்கிறதா எந்த விதமான குறிப்பும் இல்லை. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகேயுள்ள கீழடி கிராமத்தில் சில மாதங்களுக்கு முன்பு மத்திய தொல்பொருள் துறையினரின் மேற்கொண்ட அகழ்வாராய்ச்சியில் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தொன்மையான நகரம் புதையுண்டு இருப்பதும் கலைநயமிக்க மண்பாண்டங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்நிலையில் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட மெய்கீர்த்திகள் நூலில் சோழபுரம் கல்வெட்டு குறித்த தகவல்களை வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு செய்தும் தமிழக அரசின் தொல்லியல் துறை அதை இருட்டடிப்பு செய்து மூடி மறைத்திருப்பது ஏன் என்று ஆய்வாளர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ஏராளமான கல்வெட்டுகளுடன் காணப்படும் சோழபுரம் கோயில் தற்போது இயற்கை சீற்றங்களால் சிதலமடைந்து காணப்படுகிறது. எனவே மத்திய மாநில தொல்லியல் துறை உயர் அதிகாரிகள் தலையிட்டு கோயில் அமைந்துள்ள பகுதியில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் எனவும், இந்த இடத்தை பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவிக்க வேண்டும் எனவும் வரலாற்று ஆய்வாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக பாலாவுடன் சிவகங்கையிலிருந்து சுரேஷ் கண்ணன்.